ஈவன் ஃபஸ்ட் இயரில் அவங்க உள்ளே வந்தோடனே உங்களோட ட்ரீம் கம்பெனி என்னன்னு கேட்டால் ஸோ அமேசான், கூகுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு ஐஃபோன் கொடுக்குறாங்க, மேக் புக் லேப்டாப் கொடுக்குறாங்க, லோகோ அப்படின்றப்ப சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துருவாங்க. 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. வாழ்க்கையே அதுதான். இதை எந்த பேசிஸில் அவங்க சொல்கிறாங்க? ஸ்கூலில் இருக்கிறப்ப படத்தை பார்த்து காலேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு எஸ், தட்ஸ் வை தே சே ரியாலிட்டி ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. மறுபடியும் பிளேஸ்மெண்ட்டில் எப்படி செருப்படிவாங்கன்னா அதே செருப்படி எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்களே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க இனிஷியலாக சோகோ வந்து உங்களோட ட்ரீம் கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் உள்ளே என்ட்ரானீங்க. இன்றைக்கும் நிறைய பேருக்கு வந்து சோகோ ட்ரீம் கம்பெனியாக தான் இருக்குது. சோகோ மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸ் வந்து ஈவன் ஃபஸ்ட் இயரில் அவங்க உள்ளே வந்தோடனே உங்களோட ட்ரீம் கம்பெனி என்னன்னு கேட்டால் சோகோ, அமேசான், கூகுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எந்த பேசிஸில் அவங்க சொல்கிறாங்க? இப்போது எந்த பேசிஸில் அவங்க ஆக்சுவலாக அதை பார்க்கணும்? ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட வியூ என்ன? ஸோ ஆக்சுவலாக நான் இப்போ சொல்ல போகிற பாத்துலேயே தான் நானும் இருந்தேன். ஓகே. ஸோ ஐ நோ ஹவு இட் ஃபீல்ஸ். நாங்கள் காலேஜில் இருக்கும்போது சம் பர்சன் காட் பிளேஸ் இன் ஜோஹோ. வாட் தே காட் வாஸ் அ குட் ஆஃபர். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐஃபோன் கொடுக்குறாங்க, மேக் புக் லேப்டாப் கொடுக்குறாங்க. அது நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் வீட்டுக்கு. இன்னொன்று சோகோ அப்படின்றப்ப சாப்பாடு ஃப்ரீயாக சாப்பாடு கொடுத்துருவாங்க. 3 வேளை சாப்பாடு போடுறாங்க. டைமிங் இல்லை, போயிட்டு வர்றதுக்கு டைமிங் இல்லை. எல்லாமே எவ்ரி திங் வாஸ் ஒரே கிளிட்ரி. வாழ்க்கையே அதுதான், இதுதான் வந்து நம்மளோட ட்ரீம் வாழ்க்கை அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடும். தட் இஸ் வெரி நேச்சுரல். ஸ்கூலில் இருக்கிறப்ப படத்தை பார்த்து காலேஜ் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு எஸ், கம்பெனி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வெளியே மீசை முறுக்கில் எப்படி காலேஜ் இருக்குமோ அப்படி தான் எதிர்பார்ப்பாங்க. காலேஜுக்கு போனால் நான் வேலை மேலே அப்படி தான் போனேன். நான் இத்தினோண்டு முடி இருந்துச்சுன்னா ஷேவ் பண்ணுறேன் சொல்லுவாங்க என்ட்ரன்ஸ்லேருந்து. ஸோ ட்ரீம் இஸ் வாட் வி இமேஜின். நம்ம பிரெயின் வந்து நம்மளோட ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போ நம்ம ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சுருவோம். நம்ம எவ்வளோ ஒரு நல்ல இடத்துக்கு போனாலும் அந்த கனவு கோட்டை மாதிரி வராது. தட்ஸ் வை தே சே ரியாலிட்டி ஹிட்ஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ ஜோஹோ உள்ளே போகும்போது எனக்கு ஐ வாஸ் லிவிங் த ட்ரீம், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வாஸ் ஆக்சுவலி ட்ரீம். எப்போனா போகலாம், எப்போனா வரலாம், ஒர்க் முடிச்சா போதும். நீ எப்போ நைட்டு திடீர்னு வேலை பார்க்கணும்னு தோணுதா, ஆஃபீஸில் உட்காந்து வேலை பாரு. நைட்டு 2 மணிக்கு கீ தோசை போடுவாங்க, நான் சாப்பிட்டு வேலை பார்ப்பேன். எவ்ரி திங் வாஸ் ஹவ் ஐ வாண்டட் இட் டு பி. பட் என்ன ஆயிடுச்சுன்னா தேர் வாஸ் அ கொஸ்டின். 2 இயர்ஸ் ஆயிருக்கு. There were employees who were 20 years experienced in Zoho. How will I be at that age? அப்படின்னு அந்த கொஸ்டினுக்கு ஐ couldn't ஃபைண்ட் அன் ஆன்சர். பிகாஸ் நான் ஒரு டெக்கில் ஒர்க் பண்ணிருக்கேன், டெக் ஸ்டாக் இருக்குது, அதில் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். 5 இயர்ஸ் கழித்து அதையே படிச்சுட்டு இருக்க முடியுமா? படிச்சுட்டு இருக்க முடியும். பட் மீதி பேர் லைக் ஹவு வில் ஐ பி நோன் அவுட் சைட் ஆஃப் ஜோஹோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. திஸ் இட் பி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் பீப்புள். இந்த மாதிரி தான் எல்லாமே யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு ஒரு சிம்பிள் லைஃப் போதும் அப்படின்னு இருக்கணும் இருக்கலாம். பட் எனக்கு வாட் am ஐ அவுட் சைட் ஆஃப் ஜோஹோ? நான் ஒரு டெவலப்பர் அப்படின்னு என்னை கூப்பிட்டுக்கிறேன்னா மற்றவங்க ஒர்க் பண்ணுற விஷயமே எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும்ல. ரைட். எனக்கு ஜாவா மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஸ்டபனாக இருக்க முடியாது. ஸோ ஐ ஹேட் டு லேர்ன். அப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அமேசான், சார்ஜ்பி எல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். மறுபடியும் பிளேஸ்மெண்ட்டில் எப்படி செருப்படி வாங்கணும் அதே செருப்படி தான். அகெயின் அப்ளை த சேம் கான்செப்ட். ஏன் ரிஜெக்ட் ஆகிறோம் அதை படிக்கணும், அடுத்த இன்டர்வியூவில் அதே விஷயத்துக்காக ரிஜெக்ட் ஆகக்கூடாது. தென் ஒரு ஸ்டார்ட் அப் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும், லே ஆஃப், ஆமாம், வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பட் எனக்கு என்னென்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம், அட்டன் பண்ணி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்துப்போம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கோமா, நம்மக்கிட்ட அங்கே வேலை கொடுக்குற அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கா அப்படின்றது. ஸோ அட்டன் பண்ணி ஐ காட் அன் ஆஃபர். அண்ட் அந்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வர் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஸ்டார்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு எஸ்டாப்ளிஷ் கம்பெனிக்கும் ஸ்டார்ட் அப்புக்கும் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூஸ் கொஸ்டின் வில் பி டிஃப்ரெண்ட். உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அவ்வளோதான். தே வில் நாட் ஆஸ்க் காலேஜ் மார்க்ஸ் எவ்வளோ, நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ராஜெக்ட் என்ன பண்ணியிருக்கீங்க கேட்பாங்க. பட் தே வில் வாண்ட் டு நோ வாட் யுவர் தாட் ப்ராசஸ் வாஸ். நீங்கள் ஒரு லெட்ஸ் இங்கே ஒரு கேஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஏன் கேஷ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. ஏன் கேஷ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஐ ஷுட் கிவ் திம் அ ப்ராப்பர் ரீசன். எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, இதை நான் சால்வ் பண்ணுறதுக்காக இங்கே கேஷ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் தே வில் ஸ்டார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஐ அப்ரோச் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் தட்ஸ் வாட் தே கேர் அபவுட். ஒரு ஸ்டார்ட் அப்னா ரேப்பிடான என்வாயன்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் எனக்கு வேலை கிடச்சிச்சுன்னே குட், ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி அண்ட் பேக்கேஜ் வாஸ் குட். ஸோ நான் என்ன பண்ணேன், படிக்கலாம். நம்ம படித்தது கை கொடுத்துருக்கு. பிகாஸ் தேவர் யூஸிங் ரியாக்ட் ஜேஎஸ், எனக்கு கை கொடுத்துருக்கு. பட் அண்ட் ஏடபிள்யூஎஸ்னு ஏதோ ஒரு மார்க்கெட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. ஐ ஹேட் டு லேர்ன் தட், ஐ ஸ்டடி தட். அந்த ஸ்டார்ட் அப்குள்ளே போய் பார்த்தா ஜோஹோவில் நான் ஒர்க் பண்ணதுக்கும் அந்த டெக் ஸ்டாக்கும் சம்மந்தமே இல்லை. தேவர் யூஸிங் ஸ்காலா ஃபார் பேக் எண்ட், ரியாக்ட் ஜேஎஸ், டைப் ஸ்கிரிப்ட்,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வாஸ் ஏடபிள்யூஎஸ், போஸ்ட்கிரேஸ் எஸ்கியூஎல் எதுவுமே தெரியாது எனக்கு. ரியாக்டோட எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே மேனேஜர்கிட்ட ஒரு காலில் இருக்கேன், எனக்கு எதுவுமே தெரியாது சொன்னேன். ஸோ ஐ வில் ஜஸ்ட் லேர்ன் ஃபார் 1.5 months. வாட் ஹீ செட் வாஸ், we won't have the time for 1.5 months of continuous learning. You take one feature, take your time, learn, do it. ஜோஹோக்கும் இதுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். வேலை பண்ணணும், ஆனால் நீ கற்றுக்கிட்டு பண்ணு. பிகாஸ் ஐ வாஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ். அப்பயும் போயிட்டு நான் ஈசி டிபார்ட்மெண்ட்டு ஃப்ரெஷர்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. தட் வாஸ் நாட் ஐடியல். அப்போது லேர்னிங் ஹேபிட்டாக இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு லேர்ன் அண்ட் ஒர்க் சைமல்டேனியஸ்லி. அகெயின் அடுத்த 2.5 years கண்டினியூஸ் லேர்னிங். இவ்வளோ டெக்னாலஜி லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் ஸோ மச் டைம். ஸோ படித்து ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர். தென் அகெயின் a lot of things happened. அந்த ஸ்டார்ட்-அப்லேயும் லே ஆஃப் நடந்துச்சு. பட் என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா, தி எக்ஸ்போஜர் இந்த லேர்னிங் யூ கெட், அந்த மார்க்கெட்டில் இருக்க எல்லா சாஃப்ட்வேரும் அவங்க யூஸ் பண்ணும்போது யூ கோ அப் டு தேர் மார்க். அப்போ எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, வெளியே போயிட்டு ஐ கேன் டெல் எவ்ரிபடி, see I worked in this, I've done that, AWS எனக்கு தெரியும், இதில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஐ லைக் தட். ஸோ ஓகே, இந்த ஒரு என்வாயன்மெண்ட் டெவலப் பண்ணால் என்ன, மீதி கம்பெனிஸில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அஜைல்னால் என்ன, கம்பெனி மீட்டிங்ஸில் எப்படி பேசணும், எல்லாமே தெரிஞ்சுது. அங்கே உங்களுக்கு ஒரு சில விஷயத்துக்கான டோர் ஓப்பனாக இல்லை, இங்கே அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டோர் ஓப்பனாக இருந்துச்சு. ஓகே, இட் வாஸ் ஹெக்டிக், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸ்டார்ட் அப்னா ஒர்க் கம்மியாக இருக்கும்லாம் கிடையாது. ஜோஹோலாம் இட் வாஸ் லைக் ஒர்க்கே இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு ஒரு பொறுமையாக comfort ஒர்க் zone. பண்ணுறதுக்கு. ம் ஹெல்ப் கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, பட் இங்கே ஹெல்ப் கேட்குறதுக்கு ஆள் இருப்பாங்க, பட் அவங்களுக்கு அதை விட ஜாஸ்தி ஒர்க் இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம தான் ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணும். அண்ட் நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா சீக்கிரம் படிக்கணும். ஏன்னா எல்லாமே டக் 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 டக்குன்னு போகணும். ஸ்டார்ட் அப்னா அந்த ஒரு ஃபோர்ஸில் போய்கிட்டே இருக்கணும். ம். அந்த ஒரு பேனிக் சுச்சுவேஷன் இருக்கும், பட் அதோட லேர்னிங் வந்து நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், எவ்வளோ என்னடா இவ்வளோ படிச்சுட்டு இந்த கேப்பில் அப்படின்னு. ஸோ அந்த இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.